இட்ஸ் வெரி டைம் இல்லை டிஃபன். இந்த எடுத்துட்டு வரேங்க. ஏங்க நாளைக்கு நம்மளுக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல மெனு கொஞ்சம் மாத்திக்கலாம்னு நேற்று நைட் பேசிட்டு இருந்தோம். நான் ஏற்கனவே மெனு ஆக்கப்பட்டேன். இப்போ எதுக்கு சேஞ்சு? இல்லைங்க, காயத்ரி வீணா என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கு பதிலா இந்த பன்னீர் பட்டர் மசாலா எனக்கு பிடிக்கும். ஏங்க உங்களுக்கு பிடிக்கும்ல? ஈஸ்வரி, இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. மெனுஸ் ஃபிக்ஸ்ட். லெட்ஸ் கோ வித் இட். டிரைவர் வந்தானா? வந்துட்டான். அக்கா அப்பா வராரு, கொஞ்சம் சொல்லுக்கா. நீயே சொல்ல வேண்டியதானே. நீ சொல்லுக்கா. அப்பா தானே. அப்பா அப்பா காயத்ரிக்கு பர்ன் யூனிவர்சிட்டில இருந்து மெயில் வந்திருக்கு. மெயில் தானே, அவன் எல்லாருக்கும் தான் அனுப்புவான். அதை பத்தி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். கரெக்ட்பா, ஆனா இப்போ அப்ளை பண்ணதா அவங்க நமக்கு. முதல்ல படிச்சுட்டு இருக்கிற பயோடெக் கம்ப்ளீட் பண்ண சொல்ல, அப்புறம் பார்க்கலாம். இல்லப்பா, அட்மிஷன் ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கணும்னா இப்போ அப்ளை பண்ணாதான். லாஸ்ட் மினிட்ல போய் நின்னா எதுவுமே கிடைக்காது. எனக்கு டைம் இல்லம்மா, நான் ஏர்போர்ட் போறேன். டேய் குலச்சித்ரம், வண்டியடா. அப்பா ஈவினிங் வந்துருவீங்கல்ல? வந்துருமா. மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்க பாத்துங்க. ஏய் டைம் இல்ல, ஏர்போர்ட் போறேன். சரிங்க சார். காயு மா, அப்ளிகேஷன் தானே, உன்னை போட்டு வை. சீட் பெல்ட் போடுங்க சார். குணச்சித்திரம் சார், ஓட்டணும். முதல்ல ஓபன் பண்ண. ஓகே சார். குட் மார்னிங் வருண். எனக்கு இங்க குட் நைட் பா. சார் கே அப்புறம் அப்பா சிந்திச்சு பார்த்தடா, நீ இந்த புது ஆஃபரை எடுக்கப்படாது. ஏன்பா? இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு பயந்து நீ ஜாபை மாத்தணும்னு வச்சுக்கோ, நீ ஃபியூச்சர்ல ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும்டா. பட் டாட், எனி டைம் ஐ கேன் லூஸ் மை ஜாப். இங்க எல்லாரும் கண்ணா பின்னான்னு லே ஆஃப் பண்றாங்கப்பா. நான்சென்ஸ். ஸ்டூபிட் மாதிரி பேசுறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கேளு, அதான் கரெக்டா. சொல்லுங்க. ஐ அம் கெட்டிங் டு தி ஏர்போர்ட். ஐ கால் யூ பேக். டாட் நீ குணச்சித்திரம் மாட்டு மூல டைம்லடா லெஃப்ட்ல போடு. ஓகே சார், ஓகே சார். ஈவினிங் ஃபிளைட்ல சென்னைக்கு வந்தேன். சார், லாஸ்ட் இயர் உங்களுடைய டார்கெட் ஒட்டுட்டியா சார்? இந்த வருஷம் 150 வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க. பிகாஸ் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் நம்ம தானே பிரேக் பண்ணி ஆகணும். ஓகே ஓகே சார். எனர்ஜியாக டல் ஆயிட்டேன். ஃபேஸ்ல எந்து வேணும்டா. லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். எனக்கும் உனக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நான் முடியும் நினைப்பேன், நீ முடியுமான்னு யோசிப்பேன். முடியும் முடியும். ஓகே ஓகே சார். சார், ஃப்ளைட் டிக்கெட் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் சார். என்னையா நாளைக்கு காலையில் ஃபங்க்ஷன், நாளைக்கு ராத்திரி டிக்கெட் போட்டுருக்கேன், இன்னைக்கு நைட்ல போட சொன்னேன். சார் ஒரு நிமிஷம் சார். ஆள் வளர்றது அதுவா நடக்கிறது. அறிவு ஆளை வச்சு வளர்த்துக்கடா கேட்கறாங்களா? கொஞ்சம் பாரு. என்னையா பஞ்சாயத்து? ஃப்ளைட் ஃபுல் ஆயிடுச்சா சார்? சார் இந்த கார்ல ஆன் ரோடு போனா விடியறதுக்குள்ள சென்னை போயிடலாம். அது எங்களுக்கு தெரியும். முதல்ல ஓபன் பண்ணாத. ஒர்க்ல காமிடா. சார் சாரி சார், சாரி சார். சார் சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிப்போம் சார். சாரி சார். சார் ப்ளீஸ் சார். சார் 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 இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காது சார். ஒரு தடவை மன்னிச்சிடுங்க சார். இனிமே தவறு செய்யறதுக்கு இந்த கம்பெனில இருந்தா தரடா. வடிவரா சென்னை. சார் 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 சீட் பெல்ட் போடுங்க சார். நீ போட்டிருக்கிய? நான் டபுள் பெல்ட் போட்டிருக்கேன் சார். மூடிட்டு ஓட்டுற முட்டாள். ஹாய் அருண். ஹாய் டாட். ஹவ் இஸ் இட் கோயிங் ஆன்? ஆல் குட் டாட். நீங்க சொன்ன மாதிரி அந்த புது ஜாப் ஆஃபர் நான் எடுத்துக்கல. ஐ அம் ஸ்டிக்கிங் டு தி சேம் ஜாப். எனிவேஸ், நீங்க கோயில்ல இருந்து கிளம்பிட்டீங்களா? நாளைக்கு ஃபங்க்ஷன் வரல, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு. இந்த நேரம் கனெக்ட் பண்ணு. ஹாய் அருணே. சாரிமா, என்னால வர முடியல. நான் ஃபங்க்ஷன் லைவ் ஸ்ட்ரீமிங்லயே பாத்துக்கறேமா. வீணாங்கம்மா அவன் மண்டபத்துல இருக்கா. ஹாய் வீணா. ஹாய் டாட். ஹவ் சார் இஸ் இப்படி கோயிங்? போனா 10 கிலோமீட்டர் மிச்சம். யான்டா கேக்குற? குறுக்க போடா. அப்பா என்னாச்சு? ஈவினிங் வந்துருவேன்னு சொன்னீங்க. ஃளைட் டிக்கெட்ல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுமா. கார்ல வரேன். சரிப்பா. டோன்ட் வரி. மார்னிங் 4 o'clock அங்க ரீச் பண்ணிடுவேன். ஓகேப்பா. ஓகே. டேய் அண்ணா, நாங்க 4 பேர் இருக்கோம், எங்களை மறந்துட்டீங்க. ஹாய். அங்க நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கடா. நாங்களே உன்னை தேடி தேடி பிடிக்க வேண்டியதா இருக்கு. ஏய் வாளு. மாட்டுவ. ஏய் நீ வேற, அப்பல எதுவும் கிடையாது. சும்மா எதையும் கொளுத்தி போட்டுட்டு இருக்காத. ஆமா, நீ எப்படி படிக்காமலே ஆல் பாஸா? படிக்காம பாஸ் ஆகுறதுலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. தகுதியோட முன்னேறணும். அண்ட் ஐ வில். வெரி குட்.
you're a smart kid. ஏய் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். மோஸ்ட் லைக்லி நெக்ஸ்ட் வீக் அப்பா ஜிஎம் ஆயிருவேன். Wow, super dad. Congrats. நோ 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 நோ, அப்பா ஜிஎம் ஆனதுக்கு பிறகுதான் நீங்க வாழ்த்து சொல்லணும். ஐயோ என்னங்க உங்களை நான் ஜியமா பாக்குறதுக்கு எத்தனை வருஷம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். கடவுள் இருக்காரு. கடவுள் எங்க இருந்து வந்தார் திடீர்னு? என்னுடைய 25 வருஷ கடின உழைப்பு, அதற்கான பலன். இல்ல பாரு ஈஸ்வரி, நம்ம 3 குழந்தைகளையும் பட்டக் பட்டக் பட்டக்னு செட்டில் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நீயும் நானும் வாழ்க்கையை என்ஜாய் பண்றோம். நான் நினைச்சதெல்லாம் நடக்குது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே சந்தோஷத்தோட அப்படியே பயணத்துல இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே பயணத்துல தான் இருக்கீங்க. நான் உங்க பயணத்தின் துணைவன். இது உங்களோட கடைசி பயணம். கடைசியா உங்களோட பயணம் எனக்கு. எல்லாரும் சொல்றதுதான். வாங்க என்னோட. உங்க உயிர் பிரிய ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம் ஆச்சு. இது உங்க சரீரத்தோட பேர். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வெறும் ஆத்மா. வாங்க போலாம். நான் வரமாட்டேன். நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுக்குள்ள எப்படி நான் வந்துட்டா என் கடமைகளை யார் முடிப்பா? என்ன கடமைகள்? என்னோட கடமைகள். ஒரு அப்பனா, ஒரு கணவனா, நான் இல்லைன்னா என் பொண்டாட்டி உடஞ்சி போயிடுவான். அவளுக்கு ஏற்கனவே ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்கு. அவளை ஸ்ட்ரெஸ் இல்லாம நான் தான் பாத்துக்கிறேன். என் 2 பொண்ணுகளுக்கு நான் தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். என் பையன் யாரும் இப்பதான் செட்டில் ஆகிறதுக்கு யூஎஸ்ல காலடி எடுத்து வச்சிருக்கான். எல்லா சுமையும் தூக்கி அவன் தலையில் வைக்க முடியுமா? பாவம் சின்ன பையன். அவனுக்கு ஒரு வாழ்க்கையை நான் தானே ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். என் ஆபீஸ் என்னை நம்பி தாயா இருக்கு. நான் இல்லைன்னா ஒரு அணுவும் அசையாது. எவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து நான் ஜிஎமாக போறேன். 26 வருஷ கனவுப்பா. என்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நான் தான்ப்பா வழிகாட்டணும். புரிஞ்சுக்க. நான் இல்லைன்னா அவனை 2 நாள் அழுவாங்க. 2 மாசம் உங்களை பத்தி பேசுவாங்க. காலப்போக்கில் நீங்க வெறும் புகைப்படம் தான். முடிஞ்சா முதல் வருஷ திவசம் கொண்டாடுவாங்க. அடுத்த வருஷம் அந்த நாளை மறந்துடுவாங்க. நான் இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நான் இல்லைன்னா என் பொண்டாட்டி பிள்ளைகள எல்லாரும் ஒரு நாள் போய் தானே ஆகணும். அது எனக்கு தெரியுப்பா. நான் வரமாட்டேன்னு சொல்லி என் கடமைகள் முடிச்சிட்டு வரேன்னு சொல்றேன். நீங்க இல்லைன்னாலும் அதெல்லாம் நடக்கும். இந்த உலகத்துல யாரை நம்பி யாரும் கிடையாது. இதை விட்டுருப்பா. கண்டிப்பா விட முடியாது. கடவுளே, இப்ப மட்டும் எங்க இருந்து வந்தார் கடவுள்?
பரசுராம், எழுந்திருங்க. யார் பாணி? நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே என்கிட்ட டைம் இல்லை, என்கிட்ட டைம் இல்லைன்னு. அந்த டைம் நான் தான். இப்போ உங்களுக்கான டைம் வந்துருச்சு. போலாமா? ஏய், நான் உசுரோட இருக்கேன். நீங்க செத்துட்டீங்க. ஏய், நான் பரசுராம். பாரு, நான் செம்மன் இருக்கேன். அப்ப அது யாரு? அது நோட் பண்ணிக்கோங்க. டைம் ஆஃப் டெத் 9:57. ஜஸ்ட் ஒரு 2 minutes முன்னாடி தான் உயிர் போயிருக்கு. காஸ் ஆஃப் டெத் சடன் ட்ராப் இன் பிளட் ப்ரெஷர் லீடிங் டு ஹைபாக்சியா காஸ் பை a severe trauma in the back of the head. அது யாரு? நான் தான். ஐயோ, பயமா இருக்குப்பா. என்னை விட்டுருப்பா. எவ்வளவோ பேர் சாகுறாங்க, உங்களுக்கு மட்டும் என்ன விதிவிலக்கு? இது நட்டி இருக்கிற விதியில விட்டுட்டு நான் போட்டு வர முடியுமா? உங்களை சுத்தி நடக்கிற எல்லாத்தையுமே நீங்களே பண்றதா ஒரு நினைப்பு. நான் தானே செஞ்சாகணும். இல்லைன்னா எதுவுமே இயங்காதப்பா. சில சம்பவங்களை நீங்க பார்த்திருப்பீங்க, சில சம்பவங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க, சில சம்பவங்களுக்கு சாட்சியா இருந்திருப்பீங்க. ஆனா சம்பவங்கள் நடத்தப்படுகிறது, அதுக்குள்ள நீங்க இருக்கீங்க, அவ்வளவுதான். என்னை விட்டுறியா? என்னை விட்டுருப்பா, எனக்கு பயமா இருக்கு. என்னை விட்டுறியா? என்னை விட்டுறியா? ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு டாக்டர். அவங்க வந்தவொடனே இப்போ ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிருக்காங்க. இன்னும் எவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு 75 வயது வரைக்கும் வாழ்ந்தேன்னா என் பேரம்பேத்தியில பார்த்துட்டு அதுகளுக்கு ஒரு நல்லது கெட்டது பண்ணிட்டு வந்துடுவாப்பா. வினோதய சித்தம். ஒரு 10 வருஷம் தர மாட்டியா? ஏதோ ஓரளவுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தேன். 5 வருஷம் கொடுத்துட்டியா? 3 மாசம், 90 நாள். சரி, அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறேன். தம்பி, இந்த கட்டை தொட்டு சுக மாட்டிருப்பா. நான் ஒழிப்பேன். நான் பொழைச்சுக்கிட்டேம்மா. ஒரு தம்பி வந்து என்னை காப்பாத்திட்டான். ஐயோ, இருந்த டாக்டர்கிட்ட கொடுத்தேன். டாக்டர், என் பொண்டாட்டி நம்ப மாட்டேங்கிறா, சொல்லி புரிய வைங்க. சார், இப்போ வரைக்கும் என்னால் நம்பவே முடியல சார். என்னால இந்த நான் உங்களை டெஸ்ட் பண்ணும்போது ஆல் யுவர் வைட்டல்ஸ் வேர் டவுன். அதை என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இட்ஸ் டெஃபினெட்லி அ மிராக்கிள் சார். சார், நீங்கள் என் மேலே எதுவும் கோச்சுக்காதீங்க சார். என் கோபமெல்லாம் உங்க மேல இல்லை டாக்டர். சார், கொஞ்சம் வெளில சொல்ல வேணாம். நம்ம ஹாஸ்பிட்டலோட பேர் கெட்டுறோம். இதை சொல்ல முடியாது.
சார் உங்கள் பின்மண்டையில் அடிபட்டதுனால தான் உங்கள் காதுல இருந்து ப்ளீடிங் ஆச்சு. ஒரு 2 நாள் நீங்கள் கொஞ்சம் இருந்து உங்களை அப்சர்வேஷனில் வச்சு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒரு டெஸ்ட். நான் அபாய கட்டத்தை தாண்டிட்டேன். 3 மாசம் 90 நாள் எவனும் என்ன எதுவும் பண்ண முடியாது. நீங்க கான்ஃபிடண்டா இருங்க. அப்புறம் கருப்பு ட்ரெஸ் போட்டு வளர்த்திய ஒரு தம்பி இந்த ஆஸ்பத்திரி காம்பவுண்டை சுத்திட்டு தெரியுறானா? நான் எதுவும் பார்க்கலையே சார். பார்க்கலையா? அப்ப கனவு, கெட்ட கனவு. வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட 90 வாங்கி பூசிக்க. பயப்படக்கூடாது. சரியா பாப்பா? அம்மா, பின்னால போறதுக்கு ஏதாவது ரூட் இருக்கா? இல்ல, இந்த பக்கம் தான் வழி இருக்கு. கனவுன்னு நினைச்சிங்களா? ஆமாப்பா. இனிமே நான் உங்க கூட தான் இருப்பேன். வாங்க போலாம். ஒன்னு இழுத்துக்கிட்டு நான் எப்படிப்பா? உலக இயக்கத்தை அப்படியே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னால மாத்தி அமைக்க முடியும். 2 மணி நேரம்னா மறுபடியும் ஆக்சிடென்டா? இப்போ நான் என்ன பண்ணணும்? சென்னை போலாம். எனக்கும் போட்டு விடுப்பா. இனிமே கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே சீட்டு பெல்ட் போட்டுருவேன். காலங்காத்தால எனக்கு 25th anniversary. இப்படியே போய் கழுத்தை கோணிக்கிட்டு நின்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்க சொந்த பந்தமெல்லாம் கழட்டிடுங்க. கழட்டிடுங்க. கழட்டுங்க. அதையும் கழட்டிடுங்க. சந்தோஷமா? ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்கலாம். அதான் நீ இருக்கியே, எதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன்? நான் யாருக்குப்பா என்னப்பா பண்ணேன்? எனக்கு எதுக்குப்பா டைம் இப்படி? நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. என்ன ஆசைப்பட்டேன்? இந்த சந்தோஷத்தோடயே அப்படி ஏப்பா, ஏதோ ஒரு சந்தோஷத்தோட உச்சியில ஆசைக்கு அப்படி எல்லாரும் சொல்ற வார்த்தை. அதை சொன்னா நீ உள்ள நுழைச்சிருவியா? அப்படி பார்த்தா நான் எதுக்கோ தான் ஆசைப்பட்டேன். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு கொடுத்தேன். என்ன ஆசைப்பட்டீங்க? சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அது ஆசையில சேராது, வியாதி. ஓ, அப்புறம் நான் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். வெளிநாட்டை போய் சீசோர்ல பெரிய வீடு கட்டி செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதை நீ கரெக்ட் பண்ணி கொடுத்தியா? இதப்பா, 16 வயதுல படத்தை பார்த்துட்டு ஸ்ரீதேவி மேல எனக்கு அப்படி ஒரு மோகமியா. அது தமிழ்நாடை விட்டு தாண்டதுக்குள்ள எப்படியாவது கல்யாணம் பண்ணிவிடணும் ஆசைப்பட்டேன். இது போனிகபுரம் தெரியுமா? இன்னமே தெரிஞ்சா என்ன தெரியல. அதைத்தான் நீ கூட்டிட்டு ஓடிப்பிட்டியே. சரி, இதெல்லாம் போட்டியா? ஸ்ரீதேவி தான் கிடைக்கல. ஸ்ரீதேவி மாதிரி அப்படி அச்சு அசல சத்தியான்னு ஒரு பொண்ணியா நான் விழுந்து விழுந்து காதல் பண்ணேன். அதையாவது நீ சேர்த்து வச்சியா? அத்தனை விட்ட. இப்ப சத்யா எங்க இருக்காங்க? யாருக்கு தெரியும்? இருக்கிறவனுக்கு இருக்கிறதெல்லாம் பிரச்சனை, இல்லாதவனுக்கு இல்லைன்றது மட்டும்தான் பிரச்சனை. நீங்க எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம், எஃபர்ட்ஸ் போடலாம். ஆனா உங்களுக்கு என்ன கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும் நாங்க தான் முடிவு பண்ணணும். அது உங்க கணக்கு. என்ன கணக்கு? கூட்டல், கழித்தல், நல்லது, கெட்டது, உங்க வம்சத்தோட மொத்த வரவு செலவு. எப்ப சீட்டு பில்ட்டு போட்டிருக்கேன்? போட்டிருக்கேன் சார். அப்புறம் எதுக்கு தேர் மாதிரி நகர்த்துற? அடிச்சு ஓடுறா. இதுக்கு மேல வேகமா போனா பிரேக் அடிச்சா நிக்காது சார். அதெல்லாம் நிக்கும் போ. சார், யாராவது குறுக்க வந்துட்டா? குறுக்க வரவன இங்க தாண்டா இருக்கான், ஏறி போடா. சாரிப்பா, உன்னை அவன் நான் பேசிவிட்டேன். என்னை ரொம்ப அசிங்கமாலாம் திட்டுவாங்க. இது எவ்வளவோ பரவாயில்ல, சொல்லிக்கங்க. ஆமா, என் கூட நீ வரிய டைம் உன் வேலையெல்லாம் யாரையா பாப்பா? நான் எல்லாரும் கூட இருப்பேன், எல்லா ரூபத்திலையும் இருப்பேன். நட்பா, காதலா, தொழிலா, சொந்தமா, அதுலேயும் நல்லதா கெட்டதா, எல்லார் வாழ்க்கைக்குள்ளேயும் இருப்பேன். இவன் என் வாழ்க்கையில் வந்தா நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. இவன் வந்தா என் வாழ்க்கைக்குள்ள
மொத்தமும் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. திடீர்னு இது நடந்துச்சும்பாங்க. படார்னு விழுந்துருச்சு, சடன் பிரேக் அடிச்சோம்பாங்க. அந்த அவன், அவள், திடீர், படார், மடார், சடன் எல்லாமே நாங்கள் தான். ஒற்றை சூரியன் 1 கோடி நதிகளில் ஒரே நேரத்தில் நீராடுவதைப் போல எங்கும் யாம் இருப்போம். அம்மா, என் வீட்டில் உன்னை நான் என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறது? உண்மை சொல்லுங்க. என்னாலே உன்னை நம்ப முடியல. அவங்க எப்படியே தாங்குவாங்க? அப்படின்னா என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனா இனிமே நான் தான் உங்க சாரதி. இது ஏற்கனவே இருக்கான குணச்சித்திரம். அவன் அவருக்கு வேற வேலை கொடுத்தாச்சு. அண்ணா அண்ணா அப்பா வந்தாங்க பாரு. ஓகே அப்பாக்கு ஒண்ணு. அப்பா நீங்க ஓகே தானே? அங்கிள் வந்துட்டாருடி. ஏங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பார், எதுவா இருந்தாலும் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு பேசலாம். நான் சொன்னேன்ல, அதே வந்தான். தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். அப்புறம் மெட்ராஸ்க்கு ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்தானா? இங்க தெரிஞ்சவங்க யாரும் இல்லையா? ஹெல்ப் கேட்டான். நம்ம வீட்டுல கொஞ்ச நாள் தங்கலாம்ல. தாராளமா தம்பி, அது உங்க வீடு மாதிரி. நீங்க எங்க குடும்பத்துல ஒருத்தர். நீங்க எவ்வளவு நாள் அப்பா அம்மாவை கூட்டு போய் ரெடி பண்ணு. வாமா. அப்புறம் அப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வை. சரிங்கப்பா. அப்பா ட்ரெஸ்ல இவனுக்கு ஒண்ணு எடுத்து வைமா. இவருக்குமாப்பா? போ. சரிங்கப்பா. வாடி. எப்பா வளர்த்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, இழுத்து உள்ள விட்டு இன்படிக்கையா. அப்புறம் இன்னொரு விஷயமியா, என் பொண்டாட்டி நன்றி விசுவாசத்துல அப்படி சொல்லிட்டான். அது உண்மை நம்பி தேரா போடுறாத. காலனை கையோடு கூட்டிக்கிட்டு தெரியறவன் இந்த உலகத்துல நான் மட்டும்தான். அமெரிக்கால இருந்து கால விழுறான் பாருங்க. டேய் வாழ்த்துக்கள் தான் பரசு. டேய் அமெரிக்கா பாத்துக்கிட்டியா? ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம். எல்லாரும் குரூப் போட்டோ எடுக்கலாம். அந்த தம்பியை வர சொல்லுங்க. தம்பி வாப்பா வாப்பா. போட்டோ எடுக்கலாம். போட்டோ போட்டோ. வாப்பா. என்ன இவ்வளவு மங்களகரமா இருக்க? யார் நீ? திருஷ்டி. உங்க வீடு திருஷ்டி சார். ஓ, சட்டையில தெரிஞ்சிருச்சா? தெரிக்கல சார், மூஞ்சி மேலேயே ஊத்திட்டாங்க. ஏமா வாசல்ல ஊத்த சொன்னா இவன் வாயில ஊத்திருக்க? நம்ம வீட்டு வாசல்ல அவருக்கு என்ன வேலை? கேக்குதுல? பதில் சொல்லு. போற வழியில போன் வந்து நின்னு பேசிட்டு சார். போன் வந்தா எந்த வீடு எந்த வாசல் பார்க்க மாட்டீங்களா? அந்த இடத்துல கடையை போட்டு பேசுறீங்களா? நாய்க்கு கிடந்து கதிர் தானே பண்ணுவேன். நானும் அதை நின்னு பேசுறேன், அவன் அப்படியே போயிட்டே பேசுவான் தெரியுமா? அதான் அப்படியே போயிடுவானுங்க. முதல்ல நீ கிளம்பு. சார் நான் இப்படி எப்படி சார் ஆபீஸ் போறது? ஓ, என் சட்டை தாரம் போட்டு போ. சார் உங்க வயசு தான் என் வயசு சார். ஆளுக்கு தான வயசு, சட்டைக்கு சைஸ்டா.
என்ன என் சைஸ் கொஞ்சம் அகலமா இருக்கும், டைட் பண்ணி போட்டு போ. எங்கள்கிட்ட விலை உயர்ந்த சட்டையெல்லாம் இருக்கு. அம்மாடா அப்பாவோட ஒரு சட்டை ஒன்று எடுத்துக்க, அப்படியே ஒரு கப் பாயசம் எடுத்துட்டு வெளியில வா. சரிப்பா. குடிச்சிட்டு போப்பா. தேங்க்ஸ் சார். ஐயோ என்னாச்சு? யாருங்க இது? நம்ம விட்டு திருஷ்டி. என்ன சார் வீட்டில் எதனா விசேஷமா? எஸ் எஸ், டுடே மை 25th வெட்டிங் anniversary. ஓ கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க் யூ. ஆண்டி இது உங்களுக்குமே 25 தானே சரியா? எனக்குன்னு அவளுக்கும் தானடா. ஆமால. 7 வருஷம் 8 மாசம் என்னை விட மூத்தவர்ப்பா. கேட்டானா? ஏய் அத அவன்கிட்ட கொடுத்து அனுப்பு. ஃபோர்ஸ் பண்ணி கட்டி வச்சிட்டாங்க. இந்தாங்க பாயசத்தை குடிச்சிட்டு சட்டையை மாத்திட்டு கிளம்புங்க. தேங்க்யூ. ஏ ரம்யா, இன்னும் கேம் முடியலையாடி? ஏ ஹலோ, சோஃபால திருஷ்டி பட போது நின்னுட்டே குடிங்க. ரொம்ப தான். ஏங்க இது எப்ப போவான்? யார் நம்ம குடும்பத்துல ஒருத்தனா? ஒரு பேச்சுக்கு சொன்னேங்க அதே புடிச்சுக்கிட்டு. இது எப்ப போவேன்னு சொல்லுங்க. நான் எப்ப போறேனோ அப்ப போவோம். ஏங்க இன்னொரு விஷயம், நம்ம டிரைவர் கூட சித்திரம் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டான். அவன் எங்க ஓடுனா ஓடிட்டான். குணசேந்திர வண்டியர் 13 வருஷம் கிடையா கிடந்தான். நம்ம சொல்றது அவன் கேட்பான், இப்ப இவன் சொல்றது நம்ம கேட்க முடியாது. போன் வேற சுவிட்ச் ஆஃப் இருக்கு, எங்கிட்டு விரட்டி விட்டான்னு தெரியலையே. ஏப்பா கிளம்பலாமா? ஈஸ்வரி நான் தயாரா இருக்கேன், நீங்க தான் வர மாட்டேன்றீங்க. ஆபீஸ் போன வண்டி எடுப்பா. ஏ தம்பி பாத்துப்பா, பத்திரமா வண்டி ஓட்டிட்டு போ, வர வர நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அவன் கண்ணை மூடிட்டு ஓட்டினாலும் கரெக்டா கொண்டு போய் கண்ணு சேர்த்து. மூடிட்டா? இப்ப அது முக்கியமா? இத பார், வீணா உடனடியே நம்ம கல்யாண ஏற்பாடுகள் பண்ணியாகணும். என்னதான் கிருஷ்ணமூர்த்தி நமக்கு வேண்டியவனா இருந்தாலும் அவன் வீட்டுக்கு ஒரு முறை போயிட்டு வந்துருவோம். நாள் குறிச்சாகும், டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, புரியுதா? சரிங்க. ஏங்க இன்னைக்கு உங்க ஆபீஸ்ல ப்ரமோஷன் கொடுப்பாங்கல்ல? ஆஃப் கோர்ஸ். ஜிஎம் ஆயிடுவீங்கல்ல? எஸ் ஆஃப் கோர்ஸ். சந்தோஷமா இருக்குங்க. ஐயோ அப்பா சொல்லுமா. ஜிஎம் ஆனோடனே அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கப்பா. அவன் ஏற்கனவே பெரிய வேலையில தான் இருக்கான், இப்ப என்னை வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். வண்டி எடு. இப்படி உட்காரு, சாயந்தரம் போகும்போது கையோடு கூட்டு போறேன், சரியா? நான் உங்க கூட தான் இருப்பேன். ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கு, கூட உட்காந்து பேசிக்க மாட்டியா? மாட்டேன். வா. வேலை நேரத்தில் கோழி வேலை எனக்கு கை முட்டா பசங்க. அது ஸ்னூக்கர். எங்களுக்கும் தெரியும். குட் மார்னிங் சார். இந்த வார சார். எப்ப மீட்டிங் கூப்பிடுறாங்க, எனக்கு ஜிஎம் போஸ்ட் கிடைக்கும்னு கடவுள்கிட்ட வேடிக்கை. கடவுள்கிட்டயா? உங்க உழைப்பு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க உட்காராத, வரவங்க போறவங்கள பாக்குறாங்க. அந்த பக்கம் ஏதாவது மூலையில் போய் உட்காரு. நான் உங்க கூட தான் இருப்பேன். ஐயோ பக்கத்து ரூம்ல தான் மீட்டிங், உடனே அங்கே கூட்டு போறியாடியா? உன்னை என்ன சொல்லி அங்கே கொண்டு போய் நிறுத்துவேன்? நான் எங்கேயும் ஓட மாட்டேயா, ஒரு நாள் நீ பிடிச்சிருவேன். போ போயா. அப்படி உட்கார். பரசே, யார் அது ஒளிஞ்சு உட்காந்துருக்குது? பரசுராமுங்க? அவர் எம்டியை பார்க்க போயிருக்காரு. ஓ, நீங்க கஸ்டமரா? இல்ல, கஸ்டமர் கேர். பரச பார்க்க வந்துருக்கீங்களா? கூட்டிட்டு போக வந்திருக்கேன். எங்க இருந்து வரீங்க? மேல இருந்து. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்டா? அப்படியும் வச்சுக்கலாம். காலங்கத்தாலேயே கழுத்த இருக்கிறானே. ஏ, நீ அன்னைக்கு ஃபங்க்ஷன் வந்திருந்தீங்கள? ஆமா. எந்த ஊரு? அப்படி எனக்கு எதுவும் கிடையாது. யோ, அம்மா அப்பா பேர் தெரியாம இருக்கலாம், ஊர் பேர் தெரியாம எப்படியா இருப்பாங்க? குழப்புறியா? ஒரு மண்ணு புரியலையா? உங்களுக்கு புரிஞ்சுக்கிற டைம் இன்னும் வரல. உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஒரு 10 செகண்ட் கழிச்சு போங்க. ஏ, இப்ப போனா தலையில இடி விடுமா? இந்த ஊர் பேர் தெரியாத பேச்செல்லாம் கேட்க முடியாது.
நீ எல்லாம் ஒரு வரேன் சார். ஐயோ டேய் யோ இதுக்கு தான் 10 செகண்ட் லேட்டா போக சொன்னியா இதையாவது புரியுற மாதிரி சொல்லலாம்ல. நான் தான் சொன்னேனே. சொன்ன அவன் இடிச்சிட்டு சாரி வேற கேட்க போறான். சாரி மிஸ்டர் பரசு, ஃபங்க்ஷன் அன்னைக்கு நான் டெல்லியில இருந்தேன். இட்ஸ் ஓகே சார். பரசு இஸ் அவர் அசெட். இவர் இல்லைன்னா இந்த கம்பெனியே இல்லை. நானும் ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனிக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் நான் பண்ணேன். ஆனால் ஒரு கம்பெனி ஒரு எம்ப்ளாய்க்கு என்ன பண்ணணுமோ அதையெல்லாம் தாண்டி இந்த கம்பெனி எனக்கு செஞ்சிருக்கு. பெரிய வீடு, நல்ல கார், ஃபேட் அலவுன்ஸ், நல்ல சம்பளம். தேங்க்யூ சார். தன்னடக்கம். இன்னைக்கு நாம் இப்படி வளர்ந்து நிற்கிறோன்னா அன்னைக்கு சாலிடாக அவர் நின்னது தான் காரணம். A to Z எல்லாமே அவரோட ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். அது எப்படியோட பெருந்தன்மை. ஓகே பரசுராம். எஸ் சார். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. லெட் வேணு டேக் சார்ஜ் ஃப்ரம் டுடே இட்செல்ஃப். வாஸ் ஆஃப் கோர்ஸ் as GM. கங்க்ராட்ஸ் வேணு. ஆல் தி பெஸ்ட் சார். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் கங்க்ராட்ஸ். என்ன சொல்ல தெரியல. ஆல் தி பெஸ்ட் சார். உங்கள் கைடன்ஸ் எல்லாம் எப்படி சார்? உங்களை தனியாக கொஞ்சம் பேசலாம். ஷோர் சார். இவரை கூட்டிகிட்டு போயிட்டு கிருஷ்ணமூர்த்திகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். அண்ட் யுவர் கேபின் இஸ் தேர்ட் ஆன் த லெஃப்ட். ஓகே சார். தேங்க்ஸ். வேணுகோபால் சார், ஃபர்ஸ்ட் அட்மின் ஹெட் மீட் பண்ணிடலாம், அப்புறம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் சார். கிச்சா சார் இங்க வாங்க. இவர் நம்ம கம்பெனியோட புது GM. நம்ம MD கூப்பிட்டு எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க சொன்னாரு. கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ. என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. செல்லமா கிச்சான் வாங்க சார். இந்த பிரான்ச் சொல்லுங்க என்ன விஷயம்? இந்த GM போஸ்ட் வேணும். ஹி இஸ் MBA ஃப்ரம் IIM. 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் நம்ம கிருஷ்ணன் வேணு எல்லாம் சேர்ந்து ஒரு எங்க நோல்ல ஒரு டீமாக இருந்தால் நல்லா இருக்கும்ல சார். நான் இப்படி GM போஸ்ட் எனக்கு தான் சார் வரணும். ஸோ வாட், உங்களுக்கு தான் GMக்கு உண்டான பவர்ஸ் பே எல்லாமே கொடுத்துருக்கோமே சார். பே இல்லை ஒரு லெவல் வரைக்கும் தான் சார். ஆஃப்டர் த ஸ்டேட்டஸ் மேட்டர்ஸ். மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் நீ பீனாயிரடானா என்ன பரசு நீங்களா இப்படி? நான் தான் ஐ ஹவ் மேட் திஸ் கம்பெனி சார். நீங்க உட்கார்ந்து இருக்கிறது சேர் 10 வருஷத்துக்கு முன்னால தத்தளிச்சு விடுது. எங்க சார் போயிருந்தாங்க இந்த MBA IIM எல்லாம்? நாங்க தானே தாங்கி பிடிச்சோம், சம்பளம் கூட வாங்காம. நான் எதையும் மறக்கல. அப்படியே கொடுக்கல பரசு. இது ஒரு லாங் ரன்ல யோசிச்சு பாருங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தாலும் மறந்துடுவீங்களா? பரசு கொஞ்சம் குளோபலா திங்க் பண்ணுங்க. அதனாலதானே இந்த லோக்கல வேண்டாம் முடிவு பண்ணிட்டீங்க. என்ன பரசு நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கம்பெனி உங்களுக்கு என்ன பண்ணல? we are always grateful to you. எப்பவுமே. நீ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி you are so enriched by this company. அது மத்தவங்களுக்கு முன்னாடி ஒரு சபை நாகரிகத்துக்காக சொல்றது. அப்ப அது உங்க மனசுல இருந்து வரல அப்படி எல்லாம் சொல்லாங்க சார். வீட்லயும் சரி ஆபீஸ்லயும் சரி அடுத்த GM நான் தான் நினைச்சிருந்தாங்க. இப்ப அடுத்த GM நான் இல்லன்னு தெரிஞ்சா மத்தவங்களுக்கு முன்னாடி நான் தகுதி குறைஞ்சவன் ஆயிர மாட்டேனா? என்னைக்காவது நீங்க தான் அடுத்த GM நான் சொல்லியிருக்கேனா? சொல்லல சார், சொல்லல. ஆனா நார்மலி ஏஜிஎம் அடுத்த GM தானே சார். நீங்களா ஒரு முடிவு எடுத்து என்ன சார் இது? ஓ, உங்களை விட்டுட்டு இந்த கம்பெனில இருந்து வேற யாராவது அப்பாயின்மெண்ட் இருந்தா பரவாயில்ல. வெளியில இருந்தானே சார் ஆள் எடுத்துருக்கோம். இதை எமோஷனலா பார்க்காதீங்க. forget it please. எஸ், அதான் சார் ஒரே வழி. குட். இத பத்தி இனிமே நம்ம பேச போறது இல்ல. பேச வேண்டாம் சார். ஏன் பேச? நான் வேலையை விட்டு போறேன் சார். பரசு ஏன் சின்ன பசங்க கீழே என்னால வேலை செய்ய முடியாது சார். வேண்டாம், உண்மையே டைரக்டா நீங்க என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு இவ்வளவு ஈகோ? பரசு ப்ளீஸ். நீங்க ஏன் சார் இறங்கி வரணும்? உங்களுக்கு கீழே தான் MBA IIM எல்லாம் இருக்காங்களே. இப்ப நான் ஒரு MDயா பேசல. இந்த கம்பெனிக்கு நீங்க பில்லர் மாதிரி. பில்லர்ஸ்க்கு எமோஷன் கிடையாதுல்ல, அதான் விளையாட்டு.
பாப்பலாம். யோசிச்சு முடிவெடுங்க. முடிவெடுத்துட்டேன், இனி யோசிக்க மாட்டேன். எல்லாம் என் விதியா? கிடைக்கல, அதனால விதி. கிடைச்சிருந்தா அதிர்ஷ்டம் இருப்பீங்க. ஏய், நான் இல்லடா அந்த கம்பெனியில தெரியுமா? அப்ப நாளைக்கே கம்பெனி இழுத்து மூடிடுவாங்க. இல்ல, நீங்க சொன்னதை வச்சு சொன்னேன். நீ என்னை அசிங்கப்படுத்த. ஏ ஈஸ்வரி, போகாத கோயில் இல்ல, பண்ணாத பூஜை இல்ல, எப்படியாவது நான் ஜிஎம் ஆயிடணும்னு ஆசைப்பட்டாயா? அவங்கள விட நீங்க ரொம்ப ஆசைப்பட்டீங்க. ஏன் நான் ஆசைப்படக்கூடாதா? நான் ஆசைப்படக்கூடாதா? எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கியா? அடிக்கிறான் பார், அடிக்கிறான். நான் அட்டன் பண்ண மாட்டேன். 26 வருஷத்துக்கு முன்னால நான் அட்டன் பண்ண ஒரே கம்பெனி ஆதாயா. நானும் வளர்ந்தேன், அதுவும் வளர்ந்துச்சு. என் மூளையோட சிந்தனை, என் உடம்போட உழைப்பு, ராத்திரி பகல் மழை வெயில் எதுவுமே பார்க்காம சுயநலம் இல்லாம என் இளமையெல்லாம் புழிஞ்சு ஊத்தனையா. எங்க இருந்து வந்தா அந்த வேணுகோபால்? நல்ல மழையில நனைஞ்ச மைதா மாவு மாதிரி அவனை தூக்கி என் தலையில வைக்கிறானுங்க. அவனுக்குள்ள நான் கை கட்டி சேதம் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? போங்கடா, அந்த பொறுப்பெல்லாம் எனக்கிட்ட வேக. எப்படியோ என் மொத்த பாரமும் தலையில இருந்து அப்படியே இறங்கி மனசு அப்படியே லேசாயிடுச்சு. வீட காலி பண்ணும்ல, பெரிய வீடு, கம்பெனி கொடுத்தது தானே. காரையும் எடுத்துட்டு போயிடுவாங்க, அதுவும் உங்களது இல்லைல்ல. என்ன பண்ணுவீங்க? அப்படியே நாங்க ரோட்டுக்கு வந்துருவோம். ஏய், எங்களுக்கும் சேவிங் கெப்பாசிட்டி இருக்கியா? அப்புறம் அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணம் கொடுத்தாகணும், சட்டம். இதையும் அதையும் சேர்த்து என் மூத்த பொண்ணோட கல்யாணத்தை முடிச்சுட்டு போறேன். என் சின்ன பொண்ணோட கல்யாணத்தை என் மகன் பண்ணி தரேன்னு அவனே சொல்லிட்டாயா. அப்புறம் என்ன, நானும் என் பொண்டாட்டியும் இருக்கிறத வச்சு எப்படியோ பேத்தி காலத்தை தள்ளிட்டு நாங்க போயிட்டே இருப்போம். இதெல்லாம் சொல்லும் போதே முகத்துல ஒரு பயம் தெரியுது. நான் ஏன் பயப்படணும்? ஒரு பயமும் கிடையாது. டிசப்பாயின்மெண்ட் சொல்லு, நான் எதுக்கு பயப்படணும்? பார், அடிக்கிறான் பார். எடுங்க. என்ன பையன் பொண்ணு கூப்பிட்டுப்பா? இதுக்கு முன்னாடி கூப்பிட்டது அவங்க தான். என்னன்னு கேளுங்க. மா, ஈஸ்வரி, நான் தானே. ஏன் இப்படி எனக்கு முன்னாடி அவளுக்கு ஒண்ணு? அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. பின்ன ஏன் இப்படி படுக்க வச்சிருக்க? கணக்கு. பார்க்கின்சன்ஸ் இஸ் a ஸ்லோ கில்லர். நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு இருக்க வேண்டாமா? இம்பேலன்ஸ் ஆனதுனால கீழே விழுந்திருக்காங்க. நல்ல வேளை பிரெயின்ல எந்த கிளாட்டும் இல்லை. ஆமா, அந்த மெடிகேஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? அதெல்லாம் நல்லா எடுத்துக்கிட்டு இருக்கேன் டாக்டர். காலையில கூட நான் ஆபீஸ்க்கு போறப்ப நல்லா பேசிட்டு தானே இருந்தேன். இந்த டிசீஸ் இப்படி தாங்க. யூஎஸ்ல இந்த டிசீஸ் ரொம்ப காமன். அங்க டிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன்ஸ் மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அது நல்ல ஆப்ஷன். ஆமா, உங்க டாக்டர் சொன்னாங்க உங்க சன் அங்கதான் இருக்காங்களாமே. ஆமா டாக்டர். தென் யூ ஷுட் கோ ஹெட். அந்த ட்ரீட்மெண்ட் இமீடியட்டா பிளான் பண்ணுங்க. லேட் பண்ண பிரச்சனையாகும். The treatment process is going to cost you a lot. Hope you have it covered. She has to be under observation for a few more days. ஆபீஸ் போலாப்பா. எங்க போச்சு? You are the backbone of our company. நீங்க போனதுல நான் ரொம்ப அப்செட். நீங்க திரும்ப வந்துடணும்னு நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். உங்களோட கோபம் நியாயமானது, அது கம்பெனிக்கும் தெரியும். அதே சமயம்
கம்பெனியோட முடிவும் சரியானதுன்னு உங்களுக்கு கொஞ்ச நாள்ல புரியும். போங்க, போய் வேலையை பாருங்க. பரசுராம் சார், உங்களுக்கான மரியாதை எப்பவுமே குறையாது. தேங்க்யூ சார். ம். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் உங்களை பார்க்கவே இல்லையே. கேவலமா தெரியுதா? இதை விட கேவலமானவங்களை எல்லாம் பார்த்துருக்கேன். என்ன கொப்பளிக்கிறா? 30 வருஷம் 33 நாள். யார் இவனுக்கு? ம். ஏன் இன்னொரு 50 வருஷம் கொடுக்க வேண்டியதானே? இவன் இல்லைன்னா உலகம் இயங்காதல்ல. கேட்டா கணக்குமா? பரசே வாடா. சாரிடா, ஈஸ்வரி விஷயம் கேள்விப்பட்டேன். ரொம்ப சங்கடமா இருக்கு. அதனாலதான் நீங்க வர சொன்னடா. காலையில நீ வீட்டுக்கு வந்துரு. நிச்சயத்தை முடிச்சிருவோம். அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணத்தை முடிச்சிருவோம். குழந்தைகளை அடுத்தடுத்து செட்டில் பண்ணி விட்டுருண்டா. டேய், அதுக்கு இப்ப என்ன அவசரம்? அவருக்கு டைம் இல்லை. டேய், நான் ஓட்ட தான் கேட்கிறேன். ஏன் நான் சொன்னா உங்க காது கேட்காதா? வாய முடுங்க, ஈ போயிருப்போது. வாஷ்ரூம். யாரு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். டேய், யார் அவன்? இங்க வர கோவத்துல கையை நீட்டிட்டு வந்தானே. குடியா குடியா. யார் அவன்? எப்ப பார்த்தாலும் உன் கூடயே சுத்தி தர்றான். ஏன்டா ஒரு மாதிரி முழிக்கிற? என்னடா சைலண்டா இருக்க? சொல்றா, ஏதாவது பொம்பளை விஷயமா? பிளாக்மெயில் பண்றானா? வீடியோ எதுவும் சிக்கிச்சாடா? அப்படியே வழி வந்தாலும் ஒருத்தனும் பார்க்க மாட்டானடா. நான் பார்த்தா மட்டும் தான் உண்டு. அப்படியே உன் வீடியோ வந்தா மட்டும் ட்ரெண்டிங் ஆயிரும். அப்படியே லைக் சளி குமிச்சிருவானுங்க. அப்புறம் என்ன மைத்துக்கு அவனை தோலை தூக்கி போடுத்துறேன்? நான் எங்கடா அவனை தோலை தூக்கி படுத்து அவன் தண்டாடி தொங்கிட்டு தெரியும். கலட்டி எரிய வெடிக்கான்றான். டேய், பேண்டா இருந்தா கலட்டலாம்டா, சட்டையா இருந்தா கலட்டலாம், ஜட்டியா இருந்தா கூட யாரும் இல்லாத இடத்துல கலட்டி போடலாம். இவனை கலட்ட முடியாதடா. ஏன் சொல்றா? என் ஃப்ரெண்டோட பையன்டா. ஐயோ, விட மாட்டேங்கிறானே. அடுத்து என்னவோ? உனக்கு 40 வருஷமா ஒரே ஃப்ரெண்டு நான் தான்றான். வேற யாரா புதுசா? ஐயோ, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு நம்ம கல்கத்தா பாலசுப்பு பையன்டா. ஓ, பால. டேய், அவனுக்கு தான் கல்யாணமே ஆகலையா? கல்யாணம் ஆகணும்னு சொன்னேன், குழந்தை இல்லைன்னு சொன்னா. பேரண்ட்ஸால பாதிக்கப்பட்டு பாவம் அவன் டிப்ரெஷன்ல தெரியறான்டா. அதனாலதான் வீட்டை கூட்டி வந்து வச்சு நல்லது கிட்டது வாங்கி கொடுத்து திங்க வைக்கிறேன். ஓஹோ, பாவம். தம்பி. ஐயோ சார், உங்களை கூப்பிடுறாரு. ஐயோ, உங்களை இல்ல, நீங்க அளந்துக்கிட்டே போங்க. உங்களை இல்ல தம்பி, உங்களை தான். வாங்க. கேள்விப்பட்டேன். டேய் சொன்னா என்ன? டேய், நான் உனக்கு வேண்டியவன எனக்கு வேண்டியவன் தான்டா. ஐயோ, ஏன் அவன் வீட்லயே கிடக்குற? என் வீட்லயே கொஞ்ச நாள் வந்து கிடையாது. ஏய், வாண்டடா வண்டியில ஏறாதடா. ஏறுவடா. நீ ஏறின வண்டியில நான் ஏறக்கூடாதா? அவன் கண்ண பாடுறான். அப்படியே வா வா நீ கூப்பிட்டு அவன் திங்கிற சைடா பார்த்தா அப்படியே ஒரு புத்தம். குடிச்சு கிளம்பு. சரக்கு இல்ல, தண்ணியை குடிச்சு போ. வெறும் தண்ணியவா? டேய், நாளை கட்டோட வா. சரி போ. நீ என்ன கோவப்பட்டாலும் உன்னை ரொம்ப பிடிச்சு போத்தான். ஓன்றல்ல, அவனை மாதிரியே நானும் உன்னை தோல்ல தூக்கி போட்டு மாட்டான். எப்ப குடியில பேசுறது காலைல மறந்துடுவான். அவனை கொஞ்சம் மன்னிச்சிருப்பா. போதும். தாங்குவையா? தடுமாறி விழுந்துருவையா? 7, 8, 9, 10, 11, 12. இன்னும் கொப்பளிச்சு தாயா இருக்கா? கொப்பளிடா கொப்பளி, உனக்கு தான் 30 வருஷம் இருக்கேன். இந்த காலையில தட்டை தூக்கிட்டு வர சொன்னீங்களா? உங்க பொண்ணுகிட்ட கேட்டீங்களா? அவள்கிட்ட அது கேட்கணும். அவளுக்கு தான் சின்ன வயசுல தெரியுமே. அது இல்லைங்க, நாம சொல்றத கேட்கறது ஒரு வயசு, அப்புறம் நாம சொல்றத புரிஞ்சுக்கிறது ஒரு வயசு. ஓஹோ. அவங்க கருத்தை சொல்றது ஒரு வயசு. உங்க பொண்ணு இப்ப அந்த வயசுல இருக்கா. அவளுக்கு சம்மதமான ஒரு வார்த்தை நீங்க கேட்டுறதுதான் உங்களுக்கு நல்லது. ஏப்பா, ஒரு பொண்ணோட மனசு பெத்த அப்பனுக்கு தெரியாதா? அப்பா. என்னடாமா தூங்கல? தூக்கம் வரலப்பா. அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சேண்ணா, அதெல்லாம் சரியா இருப்பா. அப்பா இருக்குல்ல, எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். அப்பா, கொஞ்ச நாள் கழிச்சு பேசலான்னு இருந்தேன். என்ன?
அம்மாக்கு திடீர்னு இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல. கிருஷ்ணா மாமா ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னாங்க. சொல்லிட்டானா? நம்ம குடும்பத்து மேல ரொம்ப அக்கறைப்படுறவப்பா அவன். பா அம்மாடா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லப்பா. ஏன்? எனக்கு பிடிக்கல. நான் வேற ஒருத்தர் அவர் யாரு? எப்படி வைப்பாரு? கருப்பா சிவப்பா? எந்த ஊரு? அவங்க அம்மா அப்பா பேர் என்ன? அவங்க சேர்ந்து இருக்காங்களா இல்ல ஆளுக்கு ஒரு அத்து தெரியுறாங்களா? நீ சொல்ற அந்த வேற ஒருத்த வேலையில இருக்கானா? வருமானத்துக்கு வழி இருக்கா இல்ல வாடகைக்கு ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு தெரிகிறானா? பூவாவுக்கு வழி இருக்கா? பொறுக்கி திங்கிறானா? இது எதுவுமே தெரிஞ்சுக்காம நீங்க சொன்ன உடனே நான் ஒத்துக்கணும். அவர் கூப்பிட்டு ஐயோ, இந்த பொண்ணுகளுக்கு அப்பாவா இருக்கிற ஜாப்பு ரொம்ப தப்பான ஜாப்பியா. இந்த கர்மத்தெல்லாம் பார்க்க கூடாதுயா. ஈஸ்வரி ஆஸ்பத்திரி போய் படுத்துக்கிட்டா இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சுனா அவ தாங்கலான்னு தெரியலையே. ஏன்பா, எனக்கு பிடிச்சவரை நான் செலக்ட் பண்ண கூடாதா? என்ன சொன்ன? உன் அம்மா அப்பா நீ செலக்ட் பண்ணியா? உன் அண்ணன் தங்கச்சி செலக்ட் பண்ணியா? என்ன அப்பா உனக்கு தெரியறதுக்கு முன்னால உன்னை மகளா எனக்கு தெரியும். தப்பா, உனக்கு அம்மா வேணும், அப்பா வேணும், வீடு வேணும், வசதி வேணும், உன் எதிர்காலம் சிறப்பா இருக்கணுமா? நான் சொல்றதுக்கு இல்ல இப்பதே அவன் கூட ஓடி போயிரு. ஐ ஹவ் நோ சென்டிமெண்ட். அவனா நானா? இங்கயா முடிவெடு. பா, காலையில பேசிக்கலாம்ப்பா. தூங்கு. இன்னைக்கு நைட்டு நான் தூங்கணும். நீ இப்பவே சொல்லு. இங்கயா பா, இப்ப சொல். எப்படி? எப்படி? மன்னிச்சிருங்க. எதுக்கு பெட்டிலாம் எடுத்துட்டு வர? போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட வா, நம்ம அதையும் திருப்பி கொடுத்துடலாம். வா போலாம். என்ன ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நீங்க கொடுத்த சட்டையை நான் சிதனமா வச்சுக்கிறேங்க. என்ன மன்னிச்சிருங்க. வா. இவன் மாப்பிளையா? சொல்லு, இவன் தான் மாப்பிளையா? இவன் எனக்கு மாப்பிளையா? ஏங்க சட்டையை சீதனமா வச்சுக்கிறேன்றானே, அப்ப அவன் தானே மாப்பிள்ள? 4 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தான், புதுசா சந்திக்கிற மாதிரியே சந்திச்சுட்டாங்களே. எப்படி வந்துச்சு இந்த லவ்? அது நீங்க மீட் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம். அவங்க 4-5 வருஷமா லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவன் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டான். அதனால உங்க பொண்ணு திஷ்டி தண்ணி ஊற்றி உள்ள கூட்டு வந்துச்சு. நான் நம்ப மாட்டேன். அவன் உங்க ஃபங்க்ஷனுக்கே வந்தாங்க. எப்படியா ஏன் ஃபங்க்ஷனுக்கு அவன் வருவான்? குடும்ப போட்டல் நிக்கிறான் பாருங்க. எந்த குடும்ப போட்டவள்? எந்த குடும்பத்தில்? எங்க நிக்கிறான்? இருங்க பதட்டமா வரீங்க. அந்த நிக்கிறான் பாருங்க. என்னையா ஏன் பின்னாடியே நிக்கிறான்? நான் இவனை கூப்பிடவே இல்லையே. உங்க பொண்ணு கூப்பிட்டுருக்கா, அதனால அவ பின்னாடி நிக்கிறான். 4 வருஷமா இதே வேலையை தயா சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். இவ்வளவு பிரச்சனைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட வீட்டு வாசல்ல தான் நடந்திருக்கான். அதனால இவன் கூப்பிட்டோடு ஓடி வந்து என் பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டான். பெத்த அப்பனுக்கு அப்படி துரோகம் பண்ணாங்க ஐயா. என்னை சுத்தி என்னையா கிடக்குது. ஐயோ, அன்னைக்கு நீ கூப்பிட்டவே உன் பின்னாலே நான் வந்திருக்கலாமே. நான் தப்பு பண்ணலையா? பண்ணிட்டேன். ஐயோ, கிச்சா வருவானே, அவனுக்கு நான் என்ன பதில்? பெல் அடிக்குது, யாரோ வந்திருக்காங்க. போன வேண்டாம், ஊத்தாப்பழம் போட்டு போனா அது திறந்தான கிடக்கு. எவன் வேணாலும் வரது, எவன் வேணாலும் போட்டு போய. யாருன்னு பாருங்க. அருண், எப்படி பாருங்க? என்னைய திருது பண்ண? அம்மா விஷயம் கேள்விப்பட்டேன். யார் சொன்னா? வீணா. அவ விஷயத்த சொன்னாடா? அப்ப என்ன வேலை என்னாச்சு?
லே ஆஃப் பண்ணிட்டாங்க. தட்ஸ் நாட் பாசிபிள். வை நாட் பாசிபிள்? ஓ, உங்களுக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. புதுசா சூப்பரா ஒரு வேலை கிடைச்சிருக்கு, ஐ ஷிஃப்ட் மை ஜாப்னு சொன்னேன். ஆனா நீங்க கேட்கல, என்ன பிரெயின் வாஷ் பண்ணீங்க. இப்போ இருக்கிற வேலையை போச்சு. or else I would have been in a better job, been happy. Now I don't have a job. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல இன்னொரு வேலை கிடைக்கிறது கூட கஷ்டம். அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம கிளம்பி வந்துட்டேன். அருண், நமக்கு நல்லதா நடந்திருக்கு, நல்லதா நடந்திருக்கு. நீங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? உன் தங்கச்சி மேல நான் வச்சிருந்த பாசத்தை நான் நாசப்படுத்திட்டு போயிட்டாடா. நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை குப்பையில போட்டு போயிட்டாடா. ஏப்பா, இந்த நேரத்தில் நீ வந்திருக்க பாத்தியா? எனக்கு இது போதும்டா. நீ இருப்படா கூட. எனக்கு இது போதும். ஏங்க நின்றுட்டு இருக்க? வா. யாரு? This is லக்ஷ்மி, மகாலட்சுமி. 6 months லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். 2 பேரும் ஒண்ணா தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஒரே வீடு எடுத்து தங்கிட்டோம். ஷீ இஸ் an American citizen. லைஃபுக்கும் வேலைக்கும் இனிமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த விஷயத்த தங்கச்சியோட கல்யாணத்துக்கு அப்புறமா சொல்லலாம்னு இருந்தேன். பட் ஐ டென்ட் ஹேவ் a choice. அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஏப்பா, சின்ன வயசுல உனக்கு என்ன சட்டை, என்ன சூர் வேணும், எந்த ஸ்கூல், எந்த காலேஜ், எந்த ஜாப், எல்லாத்தையும் நான் தானே டிசைட் பண்ணேன். இது எங்கேருந்து வந்துச்சு? கரெக்டு தான்ப்பா. எல்லாமே நீங்க தான் டிசைட் பண்ணிருந்தீங்க. நானும் அது கேட்டுட்டு தான் இருந்தேன். பிகாஸ் யூ ஆர் அ கண்ட்ரோல் ஃப்ரீக். சின்ன வயசுல ஐசிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க விடல. எம்பிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நோ, ஐடி ஜாப் இஸ் பெட்டர். நீங்க தான் சொன்னீங்க. இருந்த ஜாப் அதையும் மாத்தணும்னு சொன்னேன். விடல. ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் நவ். அதான் அட்லீஸ்ட் என் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றதுக்கான சான்ஸ் அது கிடைச்சதே. இல்லைன்னா அதுலயே விழுந்து உழைப்பிருப்பீங்க. உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க. வில் ஸ்டே சம்வேர் எல்ஸ். சொல்லுங்க. should we go in or out? சொல்லுங்க. உள்ளையா வெளியே வா? தம்பி, உள்ள போங்க. கம். போங்க. அந்த வாட்டர் பாட்டில் கொடுங்க. தண்ணி குடி. உட்காருங்க. ரிலாக்ஸ். எல்லாருமே செல்ஃபிஸா இருக்காங்கப்பா. நான் இதுகளுக்காக ஓடி ஓடி உழைச்சேன். இப்ப எப்பலாப்பா? வாப்பா போலாம். சரி, வாங்க போலாம். ஏப்பா, அது 2 தானே செல்ஃபிஸ். கடைசி அவனு கிடைக்க அதை நான் கரையேற்ற வேண்டாமா? நீங்க நான் தான். பரசு மாமா என்ன சொல்றாரோ அதான்டா ஃபைனல். சரிப்பா. அவன் ஆபீஸ்ல எனக்கு வேலை வாங்கி கொடுத்து என்னை உயர்த்தினவன். நோ டிமாண்ட்ஸ். சரி. டேய், நீ ஒருத்தர் இருக்கான், பெரிய இம்சா. அவன் மேதுறது அவனுக்கும் முடியாது, நமக்கும் முடியாது. சரி. அவன்கிட்ட மட்டும் பேச்சு வச்சுக்காத. பேச மாட்டேன்பா. வா உட்கார். சரி. இங்கே தான் இருக்கானா? அவன் தான். ஓ, உட்கார். சரிப்பா. பேசுகிறேன், அதை கேட்டிருப்பானோ? பேச்சு கொடுத்து பார்ப்போம். ஹாய், குட் மார்னிங். மார்னிங் குட்டான அப்புறம் பார்க்கலாம். நான் சொல்லல. உங்க பையனா? ஆமா, இன்ஜினியரா இருக்கான். பா, பரசு மாமா எங்கன்னு கேளுங்க. டேய், நான் கேட்பேன், ஏதாவது புரியாத மாதிரி சொல்லுவான்.
கை நீட்டிடுவேன், விசேஷத்துக்கு வந்திருக்கோம். சரி சரி சரி, கோபப்படாதீங்க, பொறுமையா. ஆ ஆ நான் என்ன கேட்டா? நீ கேளு. பரசு மாமா எங்க இருக்காரு? உனக்கு தாண்டா ஒழுக்க மொபைல் சொல்லியிருக்கான். ஏய் மாமா வர்றாரா? மாமா வா பரசே. மாமா என்ன டல்லா? நான் ஒரு மடைய இந்த மாதிரி நேரத்தில் ஈஸ்வரி இருந்திருக்கணும். சரி விடுறா, கல்யாணத்தை முன்னே நடத்திட்டு போட்டா நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே தட்டை மாற்றி வந்துட்டுங்க. நீ ரெடி பண்ணியிருக்க மாட்டியா? அதான் கையோட 2 தட்டை எடுத்துட்டு வந்திருக்கேன். எறாத சொல்றான். இந்தாங்கப்பா பழத்தை எடுத்துக்கா. அப்படிங்க. ஏய் இது மாமா தட்டா, சரிப்பா. இது நம்ம தட்டு. நம்ம தட்டை கொடுத்த பிறகு மாமா தட்டை கொடுத்து வாங்கிக்கணும். புரியுதா? புரியுது. அந்த திராட்சை எல்லாம் எடுத்து வை. இந்தா வைக்கிறேன். இதை நீ புறா, நான் சொல்றது அப்படியே சொல்லு. பரசுராம் என்கின்ற நான் எனது மகள் திருவளர் செல்வி வீணாவை, என் மகள் திருநெறி செல்வி காயத்ரியை, இந்த பொண்ணுகிட்டயாவது சம்மதமானு கேட்டீங்களா? எங்க அப்பா சொன்னா எனக்கு சம்மதம். அக்கா போனா என்னப்பா, நான் இருக்கேன் உங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு. டேய் இவன் போங்க, நீ எப்படா வந்தா? அது யாரு? கிருஷ்ணா, இவன் வந்ததும் நேற்று ராத்திரி தான். அப்ப போனதும் நேற்று ராத்திரி தான். என்னடா சொல்ற? போயிட்டாளா? கிருஷ்ணா, ஒருத்தர் என்னடானா 4 வருஷத்துக்கு முன்னாலே முடிவு பண்ணி ஒருத்தனோட நாடு முழுக்க சுத்திட்டு நேற்று ராத்திரி வந்து தலையில் இடியே இறங்கிட்டு போயிட்டான். இவன் என்னடானா 2 வருஷத்துக்கு முன்னாலே முடிவு பண்ணி 6 மாசமா குடும்பத்தை நடத்திட்டு நேற்று ராத்திரி வந்து நிக்கிறான். ஏப்பா, இதாண்டா என் குடும்பம். இதுக்கு மேலையும் நீ என்கிட்ட சம்மந்தம் வச்சுக்கணுமான்னு நீயே முடிவெடுத்துக்கப்பா. அவங்கள விடுறா, நீ தங்கண்டா பரச. என்ன வீணாவை கேட்டா காயத்ரியை தரேன்ற. நீ எதை கொடுத்தாலும் கும்பிடு போட்டு வாங்கிட்டு போயிட மாட்டா? உன் மகட்டையும் ஒரு வார்த்தை கேட்டிருப்பா. வர்றா, என் பையனை அப்படி இரு இப்படி இருலாம் சொல்லி வளர்க்கல. ஒரு பையன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து தானா வளர்ந்தவன். தன்னைத்தானே செதுக்கினவனா கொடுத்து வச்சோடா நீ. இப்ப என்ன உன் ஆசை கேட்கணும்? இந்தா கேக்குறேன். சம்மதம்பா. ஏன்டா நீ டயத்தை வேஸ்ட் பண்ற? டேய் பொண்ணோட அண்டை நீ தானே, வா. அவங்க யாரும் வரக்கூடாது. சரி அதாரா அப்படி காயத்ரி இஸ் கிரேட். அவதாயா என் பொண்ணு. இந்த குழந்தைய தானே கருவிலே அழிக்க பார்த்தீங்க. உங்க ஒய்ஃபுக்கே தெரியாம மாத்திரையெல்லாம் கலந்து கொடுத்தீங்க, மறந்துட்டீங்களா? இங்க யார் வரணும் யார் போகணும்னு முடிவெடுக்கிறது நாங்க. 2 வருஷம் கழிச்சு குழந்தைக்கு பிளான் பண்ணிருக்கோம்னு சொல்ற எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். நகைச்சுவையா இருக்கும். கிடைக்கிறப்ப அழிச்சிட்டு காலத்துக்கு அழுகிறவங்க எத்தனை பேர். நீங்க அழிக்கணும்னு நினைச்ச குழந்தை தான் உங்க கௌரவத்தை காப்பாத்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? உங்க கையில எதுவுமே இல்லை. என்ன எங்க கையில எதுவும் இல்ல? நான் சொன்னதானே பொண்ணு கேட்டிருக்கு. அப்படின்னா என்னால தானே இது நடந்திருக்கு. உங்களால இல்ல, உங்களுக்காக. சார், இந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் நம்ம கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பெனிட்ரேட்டிவ் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி நாம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டா a product will be leading 2-3 years மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிடலாம். ரைட், பெட்டர். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணலாம், அப்புறம் டாமினேட் பண்ணலாம். சார், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் என்னடா, பர்சு, ஆக்சுவலாக இந்த விஷயத்தை நேற்றே நானும் வேணும் டிசைட் பண்ணிட்டோம். டுடே we are just informing the other heads. Can you listen to my concern? நேற்று நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? நேற்று நான் லீவு. எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு நிறைய பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு, அதனால. பட் அது எங்களோட பிரச்சனை இல்லையே. முடிவு எடுக்கும்போது நீங்கள் அங்கே இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றது, தட்ஸ் நாட் ரைட். டிசிஷன் எடுத்தாச்சு. வேணும் சார், கோ அஹெட் வித் தி ப்ரொபோசல். எஸ் சார். எப்பா எப்பா, நம்ம வழக்கமா போற பார்க் போலாம்ல, எதுக்குப்பா இங்கே கூட்டு வந்த? ஏன் இங்கே குடிச்சா போதை ஏறாதா? ஏறும். வா, அந்த அப்படி போலாம். அங்க வாஸ்து சரியில்லை, அங்க உட்காருங்க.
வாசு சரியில்லை. ஆமாப்பா, வீட்லயும் சரியில்லை, ஆபீஸ்லயும் சரியில்லை. ஒரு பயம் மதிக்க மாட்டேங்கிறேன். பூரா முட்டை பசங்களா இருக்கான் ஆபீஸ்ல. இவங்களோட என்னால வாழ முடியாதியா? உன்னை பார்த்த உடனே பொடிநடை உங்க கூட நான் வந்திருக்கணும். ஒருத்த லோ காஸ்ட கோட் பண்ணுறான், ஒருத்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுங்கிறான். தேக்கேன பசங்களா, நான் 28 வருஷமா கேப்சர் பண்ணி வச்சிருக்க மார்க்கெட்டை கேபிட்டலைஸ் பண்ணுங்கடா. காதை பத்திக்கிறாயா? கேட்க மாட்டேங்கிறா. என்னடான்னு கேட்டா, நேத்து நீ எங்கடா போய் நொட்டிங்கிறான். என்ன உலகம் இது? கிரேஸ் டைம் ஆயிட்டு வந்து தினம் கேவலப்பட்ட. அப்பா காஃபி. தேங்க்ஸ். நோ நீட். நல்லா இருக்கு, நான் இப்பதான் குடிச்சேன். எனக்கு என் மக காயத்ரி காப்பி போட்டு கொடுப்பான். காயத்ரி, அப்பாவுக்கு ஒரு ஃபில்டர் காப்பி கொண்டாடா. அவ காலேஜ் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. அம்மாவோட ட்ரீட்மெண்ட்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நானும் அருணும் சேர்ந்து நியூ ஜெர்சியில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ரிப்போர்ட் எல்லாம் அனுப்பி அவங்களும் பதில் அனுப்பியிருக்காங்க. எனி டைம் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் விசா கூட அப்ளை பண்ணியிருக்கு அம்மாவுக்கு. இருமா, உன் பேர் என்ன? மகாலட்சுமி. அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? அப்பா அம்மாவுக்கு தெரியாம பேர் எப்படி? அவங்க தானே பேரே வச்சிருப்பாங்க. சொல்லுமா, அப்பா அம்மாவுக்கு தெரியுமா இல்ல அவங்களே நம்பர் தானா? அவங்களுக்கு தெரியாது. பிகாஸ் தே ஆர் நோ மோர். ஐ எம் சாரிமா. அம்மா, என் பையன் அருண் நீயும் எங்க எப்படி? We work together. அவன்கிட்ட நீ அவன் பேரண்ட்ஸை பத்தி கேட்கவே இல்லையா? கேட்டேன், அதெல்லாம் சப்ப மேட்ரு விடுன்னு சொல்லிட்டாங்க. சப்ப மேட்ரா? ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சப்பே. அது இவர் தான். உங்களை தான் உங்க பையன் சப்பன்னு சொல்லியிருக்கான். அப்பா காஃபி. இங்க வச்சுட்டு போமா, அவர் குடிப்பார். போயிடுச்சு. காஃபி ஆறிட போகுது. குட் சோல். சோலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் டிசைட் பண்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசினா குட் சோல், இல்லைன்னா பேட் சோலா? அப்பா, ஆரம்பத்தில் இந்த பொண்ணு மேல கோமா இருந்தது உண்மைதான். ஆனா என் குடும்பத்தை அவ குடும்பமா நேசிக்கிறாயா. வெளிநாட்டுல என் பொண்டாட்டிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. அதனால இந்த பொண்ணை ஏத்துக்குவீங்க, உங்க பொண்ணை ஏத்துக்க மாட்டீங்க. அவளை பத்தி பேசாத, அவளை பத்தி பேசாத. என்னை துடிக்க விட்டுட்டு நடராத்திரி பட்டி தூக்கிட்டு ஓடி போடுவேன். என்ன பண்ணா? என்ன பண்ணல? 4 வருஷமா ஒருத்தரோட இருங்க. 4 வருஷமா ஒரு பையனை லவ் பண்ணா உங்ககிட்ட தான் வந்து நேர்மையா சொன்னா. ஆனா உங்க பையன் 2 வருஷமா குடும்பம் நடத்திட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கான். இதுல யார் சரி? யார் சரி? நீங்க தான் சொல்லணும். Thank you so much. Yes, we'll meet up. Thank you. Parsuram, sir, we won the contract. The company will make huge profits. இது கிடைக்கிறதுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி தான் காரணம். And it's proving again, experience is the better teacher. எங்க சார், என்னத்தை நீ அசிங்கப்படுத்திட்டீங்களே. நான் என்ன சொல்ல வரேன்றதை நீ கேட்கலையே. கேட்டேனே. ரோட்டு கடையில 4 வடை 20 ரூபாய்க்கு தரான். அதே வடைய எனக்கு தெரிஞ்சு குழல்மணி ரெஸ்டாரண்ட்ல ஒரு வடை 40 ரூபா சொல்றான். கார் கட்டி ஏறுதுப்பா. என்ன காரணம்? குட்வில் குவாலிட்டி. அதே குட்விலும் குவாலிட்டி நம்மள்ட்ட இருக்கிறதுனால தான் ஜப்பான்காரன் தேடி வரான். அவன்கிட்ட போய் அப்பா நாங்க அந்த அளவுக்கு ஒருத்து கிடையாது, 8 வடை 20 ரூபாய்க்கு தரோம்னா தூன்னு துப்பிட்டு ஓடிட மாட்டான். வெரி வருதியா. 28 வருஷமா கட்டி எழுப்பின கோபுரத்தை கடப்பாறை வச்சு தட்டிக்கிட்டு இருக்காய நேத்து வந்தவன் எப்படி பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? என்ன பண்ணணும்? அவன்கிட்ட போய் எப்பா ஒரு விட 53 ரூபா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட 65 ரூபா அப்படியே வாங்கிட்டு போவான். நான் சொல்ற இந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணா கோடி கோடியா கொட்டும். அந்த வடை மேட்டர் சூப்பர். நானும் உங்களை மாதிரி தான் ஒரு பேல்பூரிக்காக 40-50 கிலோமீட்டர் காரை தூக்கிட்டு போவேன், அந்த டேஸ்ட்டுக்கும் குவாலிட்டிக்கும். அது மாதிரி தான் அவனுங்க நம்மளை தேடிட்டு வந்திருக்காங்க. சாரி சார்,
2 பெக்கு எக்ஸ்ட்ரா உள்ள போனதுனால உங்களை நான் போட வாடலாம் பேசுறேன். டேய் நீ எம்டி இல்லடா, நீ எம்டி இல்ல. இன்னையில நீ எனக்கு எம்டி இல்லடா, எம்டிடா. அதையும் கேட்டனே. பர்சு சார், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க சார். நம்ம கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் நான் சேர்மன் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. சார், அதுக்கு முழு தகுதி உள்ளவர் நீங்க தான் சார். தேங்க்யூ சார். நீங்க சேர்மன் ஆயிட்டா யார் சார் நெக்ஸ்ட் எம்டி? அது அது நீங்க தான். எல்லாம் அவ்வளோ தானே. தேங்க்ஸ் பா. எம்டி ஆயிடுச்சு. அடுத்து என்ன? தேங்க்யூ. நான் எம்டி ஆன விஷயத்தை என் ஒய்ஃப்கிட்ட சொல்லாமா? சொல்லுங்க. அவ அதிர்ச்சிகரமான விஷயங்களை தாங்க மாட்டான்னு. நீங்க எம்டி ஆனது உங்களுக்கு தான் அதிர்ச்சி. போங்க. உங்க வைஃப் இப்போ ஸ்டேபிளா இருக்காங்க, பட் எனி டைம் ரிலாப்ஸ் ஆகலாம். ஷீ நீட்ஸ் கான்ஸ்டன்ட் மெடிக்கல் கேர். உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வழியை பாருங்க. ஒரு 2-3 டேஸ்ல அவங்கள வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். அவங்க டென்ஷன் ஆயிடக்கூடாது, பாத்துக்கோங்க. ஓகே. இங்க பாருமா மகாலட்சுமி, அவ வர பொழுது அவளுக்கு முன்னாடி பின்னாடி என்ன அவளை அதிர்ச்சிக்கு ஆளாக்கிறாரே. அவ டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. உன்னை அவ பார்த்து ஒன்று கிடக்க ஒன்று ஆயிரப்போகுது. நேரம் வரும். அப்ப நீ யாருன்னு அவட சொல்லி ஒரு மாதிரி சரி பண்ணி விட்டுறேன். சரியா? கொஞ்சம் பதுங்கியே இரு. வீணா எங்க? அக்கா. ஓ, அந்த பையன் விக்கி கூட போயிட்டாளா? உனக்கு எப்படி தெரியும்? ஈஸ்வரி, நீ டென்ஷன் ஆகப்படாது. நீ டென்ஷன் ஆகப்படாது. டாக்டர் சொல்லியிருக்கா நீ டென்ஷன் ஆக. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் டென்ஷன் ஆகல. நீ டென்ஷன் ஆகல. டென்ஷன் ஆகல. விஷயம் தெரிஞ்ச உடனே நீங்க தங்குன்னு குதிச்சிருப்பீங்க. அவனா நீ இப்பவே சொல்லுன்னு. அவன் தான் வேணும்னு சொல்லி அவ போயிட்டா. நீ டென்ஷன் ஆகுற. அவள. ஆமா, இது உனக்கு எப்படி தெரியும்? மா இந்தாங்க. ஆண்ட்ரியா, ஆண்ட்ரியா, எனக்கு ஒரு கிரீன் டீ கொடுமா. யாரு? சரி அத்தை. அத்தை? அம்மாவுக்கு தெரியும். அவ மதத்தையே மாத்திரடா. கழுத, அவ பேர் ஆண்ட்ரியா இல்ல, மகாலட்சுமி. எங்க அம்மா பேர். அந்த பேரை வச்சதே அம்மா தான். அப்ப அவ உண்மையான பேரு? அது ஆண்ட்ரியா தான்டா. இப்ப யார் இல்லன்னா? இப்போதைக்கு அவட்ட ஒண்ணும் சொல்லாத. ஓகே. ஆனா அப்படியே உன் லவ் மேட்டர் அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா பேர் ஆண்ட்ரியான்னு சொல்லாதடா. வந்து மகாலட்சுமின்னு சொல்லு. அது யாருமா மகாலட்சுமி? டேய் முட்டாள், உங்க அப்பாவோட அம்மா பேருடா. சென்டிமெண்ட். உங்க அப்பா அப்படியே ஆஃப் ஆயிடுவாரு. ஓகே, டன் டன். அத்தை, கிரீன் டீ. தேங்க்யூ. என்ன எப்பா, என் குடும்பத்தில் என்ன தவிர எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா எனக்கு கட்டுப்பட்ட மாதிரியே நடிக்கிறாங்கப்பா.
அமெரிக்கால இருந்து ஒருத்திய நடிப்பு சொல்லி கொடுத்து கூட்டு வந்திருக்காங்க. அவளும் அச்சு பிசகாம நடிச்சுக்கிட்டு தெரியறான். ச்சே, என்ன உலகம். நான் ஒன்று சொல்லவா? என்ன? உங்கள் ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். அது என்ன? அவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் எதுவுமே தெரியாமலே இருப்பாங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கடந்து உருளுவீங்க. தம்பி, அம்மா. நான் என் பொண்ணை பார்க்கணும். வண்டி ரெடி பண்ண. சரிம்மா. நான் வர முடியாது. நான் அவளை பார்க்கணும். போ. நான் எதுக்கு வரேன்? நீங்களா வந்தா உங்களுக்கு மரியாதை. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு என்ன தெரியும்? இங்கே கேளு. இந்த வந்தாச்சு. இதுக்கு மேல வண்டி போகாது, இறங்கி நடந்து தான் போகணும். இறங்க. நடந்து போகணுமா? என் பொண்ணு இங்கேயா இருக்கு? ஆமா, இறங்க. என்னடி இது? நம்ம எப்படி வளர்த்தோம்? இப்படி ஒரு இடத்துல வந்து வாங்க போலாம். இங்கதான். இதுக்குள்ளயா? உள்ள போங்க. வாங்க. உள்ள போய் அப்படியே ரைட்ல. கணக்கு என்னன்னு பார்த்து முடிச்சுட்டா நான் கிளம்பிடுவேன். கணக்கு தானே பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்றேன். குழம்பு ஊத்தாம கொஞ்சம் சரியா போட்டுட்டேன். ஏய் சக்கரை, அங்கே வைடா. இந்த சாப்பாட்டுக்காக அண்ணன் கிட்ட 8 அடி வேணாலும் வாங்கலாம். அடி வாங்குறது சாப்பிடுறதுன்னு இதே வேலையை திரும்ப போல. பையனோட அப்பா பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறவன் ஆம்பளையே இல்லடா. வரதட்சணை கேஸ்ல தூக்கி உள்ள வச்சிரவா. நாய அப்பா தான் இல்லாத வீட்டை விட்டு வெளில துரத்துனா அவன் எங்கடா போவா? காசு 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 வேணும். ஏய் முருகேசா, அது எடுத்துடா. ஏய் எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கடா. எடுத்துக்கடா. ஏய் உனக்கு ஆட்டோ தானே வேணும்? ஆட்டோ தானே வேணும்? போய் வாங்கிக்க போ. ஏய் இருந்து சாப்பிட்டு போ. நீ சாப்பிட்டு போமா. பையன் இனிமே உன் மேல கைய வச்சா நேரம் இங்க வா. கைய ஒடிச்சு விடும். ஒடிச்சு அழகி வாங்க. ஒண்ணும் இல்லண்ணா. தடவை போன் பண்ணாதான் எடுப்பேன். இந்தா எல்லாருக்கும் கொடு. சரிக்கா. நீங்க சொன்ன வேலையை அப்பா அம்மா. நீனா எப்படி இருக்கீங்கப்பா? வாங்கப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. என்ன வந்து இங்க நின்னுட்டீங்க? வாங்க உள்ள வாங்க. அண்ணா வாங்கண்ணா. ஏங்க வாங்க. பரவாயில்லையா? உள்ள வாங்கப்பா. கண்டினியூ பண்ண சொல்லிருக்காங்க. என்ன பண்றது? ஏன் பொண்டாட்டிக்கு அந்த அம்மா எப்படி தெரியும்? நீங்க ஆபீஸ்ல பிஸியா இருந்தீங்கல்ல, அப்ப அந்த அம்மா தான் உங்க ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்துக்கிட்டாங்க. வாங்க. வணக்கம். ஏய் தம்பிய வர சொல்றேன். உள்ள போய் பேசுவோமா? போங்க. பொண்ணை கூட்டு வந்தானே கட்டுறா தாலிய நடத்துறா குடும்பத்தைன்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் திறந்தாழ்ந்தவன் இல்ல. பெத்தவங்க உங்க சம்மதம் இல்லாம அவங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்றதுல நான் உறுதியா இருந்தேன். உங்க பொண்ணு எப்ப எங்க வீட்டுக்கு வந்துச்சா அப்பயே அவனை என் தம்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். இப்பயும் அவன் அங்கதான் இருக்கான். உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, 2 பேரையும் சேர்த்து வைப்போம். இல்லைன்னா இப்பயே உங்க பொண்ணு அழைச்சிட்டு கிளம்புங்க. என்னாச்சு? நல்ல விஷயம்.
என்ன சொல்றீங்க? இதை விட சிறப்பான சம்பந்தத்துக்கு நான் எங்க போவேன்? குழந்தைங்க நல்லா இருக்கட்டும் சம்பந்தம். சந்தோஷம். ஏய், பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. சரிப்பா. நல்லா இருப்பா. நல்லா இருக்கு. அப்பா, என்னப்பா? அம்மாவுக்கு வீசா கிடைச்சிருச்சுப்பா. எனக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. வர 28ஆம் தேதி கிளம்பலான்னு இருக்கோம். 2ஆம் தேதி அம்மாவுக்கு அங்கே ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்குப்பா. அப்பா, எங்களுக்கு கூட வந்துருங்களேப்பா. நம்ம எல்லாருமே அங்கே செட்டில் ஆகிடலாம். உங்களையும் அம்மாவையும் கூட வச்சு பார்த்துக்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பா. காயத்ரி கல்யாணம் முடிஞ்சோடனே கிளம்பிடலாம்ப்பா. காயத்ரி கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம்? அதை இங்க கேளுங்க. அவசரம் தான். இவனும் வீணாவும் அவசரப்பட்டதுனால தான் இப்ப எனக்கு அது அவசியமாயிருச்சு. இது என் கௌரவ பிரச்சனை. நான் வாக்கு கொடுத்துட்டேன். இந்த கல்யாணம் நடந்தாகணும். இல்ல எப்பா பத்திரிக்கை ரெடியா இருக்கணும்ப்பா. வா போலாம். இன்னும் ரூட் மாறி போற மாதிரி இருக்கு. கரெக்டா தான் போறோம். என்னடி பண்ணி வச்சிருக்க? என்கிட்ட எதுவுமே சொல்லாம. சின்ன வயசுல இருந்து நான் ஃபாரின்ல போய் படிக்கணும், நான் பெருசா சாதிக்கணும், மத்தவங்க மாதிரி இல்லாம நான் தனியா தெரியணும்னு சொல்லுவியடி. இப்ப நீ ஆசைப்பட்ட யூனிவர்சிட்டில இருந்து அட்மிஷன் லெட்டர் வந்திருக்கு, ஸ்காலர்ஷிப் ஓகே ஆச்சு. இதெல்லாம் தூக்கி போட்டு என்னடி இது? அப்பாவோட சந்தோஷத்துக்காகமா? உங்க அப்பா ஒரு நாள் சந்தோஷப்படுவாரு, ஆனா நீ உன் வாழ்நாள் பூரா கஷ்டப்படுவ. என்னம்மா படிக்கணும்? மா மா எனக்கு 16 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி. அதுக்கப்புறம் மாமியார், மாமனார், நாத்தனார், புருஷன், என் பசங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து வாழ்ந்து இப்போ வரைக்கும் எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கே தெரியாம போச்சுமா. அதனாலதான் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு உங்க அண்ணன் ஆகட்டும், வீண் ஆகட்டும், உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சுக்கோங்க நான் தான் சொன்னேன். உனக்கும் சொன்னடி. என்னம்மா பண்ண சொல்ற? நிறுத்த சொல்றியா? ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நிறுத்தி அப்பாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு நொடியா இருந்தாலும் அப்பா சந்தோஷப்பட்டா போதும்மா. முன்னாடிலாம் அப்பாக்கு நான் வேண்டாத பிள்ளை, ஆனா இப்ப அப்பாக்கு நான் மட்டும்தாம்மா பிடிச்ச பிள்ளை. அது போதுமா, அது போதும். நான் பாத்துக்கிறேம்மா, நான் பாத்துக்கிறேன். போ, எல்லாம் பண்ணி வச்சுட்டு நீ அமெரிக்கா போ, ட்ரீட்மெண்ட் பாரு. போங்க, எல்லாம் போங்க. நான் உன்ன மாதிரி இருந்துட்டு போறேன். போ. என்னப்பா கிச்சா வீட்டுக்கா? அதுக்கு இன்னும் போகணுமே. கரெக்ட் டைம் போகணும், அதனால நடந்தே போலாம். உங்க அப்பா கிட்ட சொல்லுடா. அவன் என்னத்த சொல்றது? நான் சொன்னா போக மாட்டேன். போக மாட்டேன். நானும் என் வயித்துல இருக்க குழந்தையும் இந்த வீட்டு வாசல்ல செத்தாலே சாவுமே தவிர இங்க இருந்து நான் போக மாட்டேன். நாகரீகமா பேசிட்டு நீ ஓவரா பேசிட்டு. அவன் அத்துமீறி இருந்தா நீ கவனமா இருந்திருக்கணும். இந்த ஏரியா எம்எல்ஏ எம்பில இருந்து போலீஸ் ஆபீசர் வரை எல்லாரும் எனக்கு தெரியும்.
பணம் பறிக்கிறதுக்காக டிராமா பண்றேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பிராத்தல் கேஸ் உள்ளது போட்டாரு. போமா வெளியா. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. என்ன உங்க அப்பா அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. நீ சும்மா இருக்க. ஏய் உண்மையை ஒத்துக்கடா. அவர்கிட்ட நீ சொல்லு. அவன்கிட்ட பேச உனக்கு. நான் சொல்றல. போமா. போடல. போ. வா. ஆமா. என்னடா இது? உன் பையன் பண்ண தப்புடா, நீ பண்ணது மகா பாவம்டா. வயித்துல குழந்தை இருக்கு, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற. மிருகமாடா நீ? மிருகமா? ராஸ்கல். தானா வளர்ந்தவன் தன்னை பாரு. செதுக்கிட்டான். நம்ம 40 வருஷம் நட்புல உனக்கு இப்படி ஒரு முகம் இருக்குன்னு தெரியாம போச்சடா. என் குலத்தை அழிக்க பாத்தீங்களடா. நல்ல வேலைடா என் பொண்ணு நல்ல முடிதான் எடுத்திருக்கா. ஐயோ என் சின்ன மகளையும் பிடிச்சு தள்ளிவிட பார்த்தேன். உனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக அப்படிப்பட்ட என்னடா வாக்கு முடிஞ்சு போச்சுடா. ஏய் நீ பண்ண பாவத்துக்காக நல்லது பண்ண நினைச்சினா அதுகளை சேர்த்து விடுறது வழியை பாடுறா. பர்சு சீ. காயத்ரி, அப்பா உன் வாழ்க்கை நீ தான் டிசைட் பண்ணு. அதான் கரெக்ட். இந்த உலகத்துல எங்க வேணாலும் போய் படி. அப்பா இருக்கு சரியா? என்னடாம்மா? தேங்க்ஸ் பா. தம்பி சார் விக்னேஷ் சின்ன முதலாளியா உள்ள இருக்காரு. மாப்பிள்ள அருண் என் வாயா எங்கே மருமக? என் அம்மா மகாலட்சுமி எங்க? அப்பா அம்மா இன்னைக்கு மாமா தான் சமைக்கிறேன். எனக்கு நீ அசிஸ்டன்ட் கூப்பிட்டு. அப்பா என்ன மாப்பிள்ளன்னு சொன்னார்ல, அந்த ஒத்த வார்த்தைக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அப்பா இப்படி சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னாச்சுடா? அப்பா சாரிப்பா. எதுக்குடா? அம்மா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் ஆசைப்பட்டதை விட நீ நல்லா இருக்கியே, அது போதும் அப்பா. அருணே மன்னிச்சிருக்கப்பா. எந்திரா எந்திரி. சாரி சார், தெரியாம தப்பு நடந்துச்சு. இட்ஸ் ஓகே. இன்னொரு முறை தான் நடக்காம பாத்துக்க. தேங்க்யூ சார். ஓ அப்பா பர்ன் யூனிவர்சிட்டில எல்லாமே ஓகே ஆயிடுச்சுப்பா. நெக்ஸ்ட் வீக் கிளம்பு. இப்படி உட்கார்றா. சரிப்பா. அது எங்கடா இருக்கு? ஸ்விட்சர்லாந்துப்பா. டிக்கெட் படியா? இல்லப்பா இனிமே தான். என்னடா நீ உடனே போடக்கூடாது. பிசினஸ் கிளாஸ் போட்டுக்க, அப்பதான் கம்ஃபர்டா இருக்கும். சரிப்பா. டபிள்யூ டாப் பண்ணுற. சரிங்கப்பா. அம்மா பா நல்லா வரணும்டா. கண்டிப்பா வருவேன்ப்பா. ஓகேடா நல்லா வா. சமத்து. இன்னும் 10 வருஷத்துல காயத்ரி பரசுராம் இந்த உலகம் உங்க பேரையும் சேர்த்து சொல்லும். கமலா ஹாரிஸ் கல்பனா சாவ்லா மாதிரியா?
கொடுத்ததுல இன்னும் 8 நாள் மிச்சம் இருக்கே. போதுப்பா, பரவாயில்ல. உங்க பசங்களாம் செட்டில் ஆயிட்டாங்களா? ஆயிட்டாங்க. இதுல நீங்க என்ன பண்ணீங்க? நான் எதுவும் பண்ணலப்பா. நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடந்துச்சு. நான் தான் உள்ள போய் முட்டிக்கிட்டு கிடந்தேன். இதைத்தான் அன்னைக்கே சொன்னேன். இப்போ நான் தெளிஞ்சிட்டப்பா. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன இன்னும் ஒரு 2 விஷயம் மட்டும் மனசை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு. அது யாருக்குமே தெரியாத எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம். மதனகோபால், சத்யா. மதனகோபால் விஷயம் நான் ஒன்றும் பிளான் பண்ணி தான் பண்ணீங்க. மதனகோபால் 26 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் உங்களோட இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்தவர். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த அதிபுத்திசாலி. அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தா உங்களுக்கு இந்த வேலையே கிடைச்சிருக்காரு. அது உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க உங்க ஃப்ரெண்டை விட்டு ஃபோன் பண்ண வச்சீங்க. இங்க மதனகோபால்ன்றது யாருங்க? உங்க அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கான். உங்களை உடனே ஜிஹெச்க்கு வர சொல்றாங்க. என்ன யோசிக்கிறீங்க சார்? இந்த வேலை போனால் 1000 வேலை இருக்கு சார். அப்பா சார் கடைசி நேரத்தில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கதான்னு சொல்றாங்க. போய் பார்த்து அந்த ஆத்மாவை அமைதிப்படுத்துங்க சார். போங்க சார். பாவம் மதனகோபால் உண்மை என்னன்னு தெரியாம வெளியே போனார். அவருக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைச்சது. உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கணுன்றதுக்காக அன்னைக்கு அவர் அங்கிருந்து ஓட விட்டீங்க. ஆனா அவரு நீங்க வாங்குற சம்பளத்தை விட 100 மடங்கு அதிகமா சம்பளம் வாங்கி சந்தோஷமா வாழ்ந்தார். நாங்க உங்களுக்கு தான் அந்த வேலையை வச்சிருந்தோம். ஆனா நீங்க ஏதோ பண்ணி இதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டீங்க. யாரும் யாரோட வாழ்க்கையை அழிக்க முடியாது. உங்களுக்கு வர நல்லதெல்லாம் இப்படிதான் ஏதோ பண்ணி தள்ளி விட்டுறீங்க. நீங்க பண்ணதுக்கு பலன் மதனகோபால் பையன் வேணுகோபால் உங்க ஆபீஸ்ல வந்து உங்க தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்தான். கணக்கு நேராச்சு. சத்யா, ஈஸ்வரி ஒரு லேம்பர்டா ஸ்கூட்டரும் 2 லட்ச ரூபா பணத்தோடய வந்ததுனால எதுவுமே இல்லாத சத்யாவை கழட்டி விட்டீங்க. ஆனா அவங்க உங்களை எவ்வளவு நேசிச்சாங்க தெரியுமா? பாவம் அந்த பொண்ணு. சத்யா செத்துட்டாளா? சத்யாவுக்கு என்னாச்சு? அன்னைக்கு சத்யா சாகக்கூடாது. அது அவங்க கணக்கு. சத்யாவுக்கு நீங்க கெட்டதெல்லாம் செய்யல, நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. சத்யா எங்க இருக்கா? மேகாலயா கவர்னர் மிஸ்ஸஸ் சத்யநாராயணி. நீங்க பார்க்கணும்னா கூட மனு போட்டு தான் பார்க்கணும். நான் மதனகோபால்ட்டையும் சத்யாகிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். மதனகோபால் இல்ல. என்னாச்சு? டைம் முடிஞ்சிருச்சு. வேணும்னா நீங்க சத்யா கிட்ட பேசலாம். ஆனா அவங்கள நீங்க நேரெல்லாம் பார்க்க முடியாது. போன்ல வேணா சாரி சொல்லிக்கங்க. போன் நம்பர் நான் தரேன். சத்யா, நான் பரசுராம் பேசுறேன். நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சு. ஹலோ ஹலோ. என்ன? கட் ஆயிடுச்சு. கட் பண்ணிட்டாங்க. கொடுங்க. இருங்க. எதுக்கு இப்ப இவ்வளவு ஃபீலிங்? இத்தனை வருஷத்துல நீங்க சத்யாவை எத்தனை தடவை நினைச்சிருப்பீங்க? அது மாதிரிதான் அவங்களும் கிட்டத்தட்ட உங்களை மறந்தே போயிருப்பாங்க. நீங்க போன் பண்ண உடனே போன் எடுத்து ஓன்னு அழணும்னு எதிர்பார்க்கறீங்களா? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு நீங்க பண்ணியிருக்கிற விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். பல பேரை யோசிக்க வைக்கக்கூடிய விஷயத்த பண்ணிருக்கீங்க. அப்பாவுக்கு ஒரு ஆசையா? என்னப்பா? எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அப்பாவோட படிய ஜிஹெச் கொடுத்துரு. அப்பா லேட் பண்ணிடக்கூடாது, சரியா? என் உடம்புல நல்லா இருக்கிற பாங்களெல்லாம் டாக்டர் பயன்படுத்திக்கிட்டியா? நம்மளால 4 பேர் சந்தோஷமா இருந்தா அது நம்மளுக்கும் சந்தோஷம் தானே. எப்பவுமே ஒரு விஷயத்த பண்ணிட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லுவீங்க. ஆனா இந்த விஷயம் நீங்க சொல்ல மாட்டீங்க, இந்த உலகமே சொல்லும். இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்காத இடத்த உங்களுக்கு கொடுக்க போறேன்.
பரிசுத்தமாயிட்டப்பா, நம்ம போலாம். போயிட்டு தானே இருக்கோம். எப்பா நீங்க தமிழ்ல பேசுறேன், நான் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டேன். சொர்க்கத்துல என்ன லாங்குவேஜ்ப்பா? சொர்க்கத்துலலாம் லாங்குவேஜே கிடையாது. அங்க ஜாதி, மதம், இனம், மொழி எதுவுமே கிடையாது. எங்களுக்கு எல்லாருமே ஒண்ணுதான். அப்ப நரகத்துல? அங்க இருந்து தானே உங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். மூளைசாவடைந்த பரசுராம் என்பவரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டதால் 5 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. அவரை நாங்க கடவுளா கும்பிடுறோம். டைம்ல சீக்கிரம் சொல்லுங்க. அண்ணே, இன்னும் 1 மணி நேரத்துல 1 லட்சம் பேரோட தாய் காலத்துல வந்து இணையறனே. நாட்டோட தலையெழுத்தையே மாத்த போறேன். அந்த மினிஸ்டர் போஸ்ட் பேசிட்டீங்கல்ல? கன்ஃபார்ம் தானே? அப்புறம் அது வந்துட்டு இருக்கா? அது முக்கியம்ண்ணே. மோகா அண்ணே, ஒரு 350 வந்துகிட்டு இருக்கு. ஒரு கண்டெய்னர் தோட்டத்துல 40க்கு 20க்கு குழியை தோண்டி உள்ள இறக்கி மேல மண்ணை போட்டு தக்காளியை போட சொல்லி செஞ்சிடணும். அப்பதான் நமக்கு அடையாளம் தெரியும். சரிங்க, ரைட்டா அண்ணே? இதோட சேர்த்து தோட்டத்துல மண்ணுக்குள்ள இருக்க மட்டும் 2100 சீனே இருக்கட்டும். எலெக்ஷன் அப்ப நோண்டி எடுத்துக்குவோம். டைம்ல தலைமை கழகத்துக்கு போகணும். பிரஸ் மீட் பண்ணிட்டு போயிடலாண்ணே. மீட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன பள்ளியில் கையை கட்டி விட்டு சரிங்கண்ணே. நீ நல்ல நேரத்துல கரும்பு சட்டை போட்டு நிக்கிற. ஏய், தம்பிக்கு ஒரு வேட்டியை கொடுத்து கூட்டத்தில் சேர்த்துக்கடா. ஓகேண்ணே, கிளம்புமா?